guys, welcome to my channel Tech Mascot. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு unboxing வீடியோ. அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அது வந்து பெல் ஐகானை அழுத்த மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த ப்ளூடூத் ஹெட்செட் வர பாக்ஸ் நல்லா இருக்குது பார்க்க. அதை சுற்றி அதோட ஸ்பெக் ஹைலைட்ஸ் எங்கெங்கே என்னென்ன பண்ணலாம், என்னென்ன லொக்கேட் ஆகிருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்க ப்ளூ வேரியண்ட். எனக்கு ப்ளூ பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. இங்கே கீழே ஒரு செல்லோ டேப் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு அன்பாக்ஸ் பண்ணலாம். அது ஸ்லைட் ஆஃப் கேஸ் மாதிரி இழுத்தோடனே வருது. உள்ள ஒரு பிளாக் கார்ட்போர்ட் கொடுத்துருக்காங்க பாக்ஸ். இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஜேபிஎலோ பிராண்டிங்கோ எதுவுமே இல்லை. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நைஸ் பேக்கேஜிங்கோட JBL ஹெட்செட் இருக்குது. கலர் நல்லா பார்க்க நல்லாயிருக்கு, கிளாஸியாக இருக்குது. எடுத்து அதை ஓரமாக வச்சுட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழேயே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் சார்ஜர், வாரண்டி கார்டு, அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் நிறையா பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து நம்ம ரெகுலராக USB சார்ஜர் தான். அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு உள்ளே கொடுத்துருக்க வாரண்டி கார்டு பார்க்கலாம். அப்போ வார்னிங் கார்டு வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அவ்வளோதான் இதில் இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வாங்க அது லுக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லுக் வைஸ் சூப்பராக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குது. அதோட டீப் பேஸ் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க 32mm டைனமிக் ட்ரைவ் சூப்பராகவே ஒர்க் பண்ணுது. 2700 இது வர்த்தா அப்படின்னு பார்த்தா ஒரு பிராண்டட் ஹெட்செட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்பாக்சிங் வீடியோக்கு அப்புறம் இதை நான் உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற சொல்லுங்கள். இந்த இதில் வந்து நல்ல ஒரு சூப்பரான குஷனிங் கொடுத்துருக்காங்க. இயர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் ரொம்ப ஸ்னாப்பியாக இருக்குது, அழுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம். யூஸ்ஃபுல்ன்றதை விட ஈஸியாக இருக்குது. அந்த இங்கே 2 லைட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து ஒயிட். ஒயிட் இந்த ரெண்டு வந்து எதுக்குன்னா, ஒன்று வந்து பேர் பண்ணுறதுக்கு காட்டுறது. பேர் ஆகிடுச்சுன்னா ப்ளூ கலரில் எரியும், பேர் ஆகலைன்னா ஒயிட் கலர் ஆகிடும். பேர் ஆகி உங்கள்கிட்ட சார்ஜ் இல்லைன்னா ஒயிட் கலரே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் நீங்கள் சார்ஜ் இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம். சார்ஜ் ஆக மேக்ஸிமம் ஒரு 3 to 4 hours ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 to 6 hours ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நல்லாவே யூஸ் ஆகுது. பேரிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பேர் ஆகுது. நீங்கள் நார்மலாக ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS-ஆக இருந்தாலும் சரி, ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம் ப்ளூடூத்தில். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு டாக்டைலான பட்டன்ஸும் நல்ல ஒரு ப்ரீமியம் மேட் ஃபினிஷோட ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து பார்க்க ஒன்றும் பார்த்தா இருக்க மாதிரி தெரில, ஆனால் இதை ஸ்ட்ரெச் பண்ணவும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. ஆல்மோஸ்ட் நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணலாம். பில்ட் குவாலிட்டி வரது வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இதில் இன்னொரு 1 year வாரண்ட்டி உண்டு இந்த ஹெட்செட்டுக்கு. இந்த ஹெட்செட் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்துச்சுன்னா 1 yearல க்ளைம் பண்ண முடியாது. அந்த வாரண்ட்டியில் அது வராது, கவர் ஆகாது. அது நீங்கள் வந்து ஒன் சைட் மெக்கானிக்கல் ப்ராப்ளம், அதாவது ஒரு சைடு வேலை பார்க்கல, இல்லை பட்டன்ஸ் வேலை பார்க்கல, சுத்தமாக போச்சு, 2 சைடுமே வேலை பார்க்கல, சார்ஜ் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக கவர் ஆகிரும். அதனால் என்ன பண்ணுங்க, அதிலே ஹர்மன் கேஸ் போட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் மெயில் பண்ணியோ இல்லை கஸ்டமர் கேரை கால் பண்ணியோ நீங்கள் அதை வாரண்டியை க்ளைம் பண்ணிக்கலாம். இது ஒரு போனஸாக கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தேன். அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அப்புறம் ரிவ்யூ வீடியோவும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன், அதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேரும் பண்ணிடுங்க. நான் தான் அவங்க டெக்னிக்கல் மேஸ்காட்.